டிவால்ட் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், நீங்களா எங்கேயா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு தான் கேட்க தோணுது. நம்ம எல்லாருமே நம்ம டீம் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இந்த மேட்ச்ல சிஎஸ்கேக்கு இருந்த பாசிட்டிவ்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே இங்க இருந்து ஃபியூச்சருக்கு வந்து பார்க்கணும், அண்ட் ஆல்சோ என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, யாரெல்லாம் வந்து கழட்டி விட்டா கரெக்டா இருக்கும் அடுத்த மேட்சுக்கு அடுத்த சீசனுக்கு அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே ஜெயிச்சோடனே ஒரு சில பேர்லாம் வந்து என்ன இப்ப ஜெயிச்சிட்டீங்க பிளே ஆஃப் போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே வேற ஒரு சம்பவத்தை இந்த மேட்ச் மூலியமா வந்து செஞ்சிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்றத பாப்போம். அப்படி லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று மேட்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஈடன் கார்டன்ஸோட கிரௌடு. எஸ், ஈடன் கார்டன்ஸ் இதுக்கு முன்னாடி வருஷங்களையும் வந்து மஞ்சள்ல ஜொலிச்சிருக்கு. ஆனா நேத்து ஒரு படி எக்ஸ்ட்ராவே வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. முழுக்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல கேஸ். பிகாஸ் இந்த மீடியால எல்லாம் சிஎஸ்கே தூக்குது, ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கம்மி ஆகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஒரிஜினல் ரியாலிட்டி நேற்று பார்த்தீங்கல்ல, என்னதான் தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் வித் சிஎஸ்கே தான். அதில் ரெண்டு டீமோட ஃபேன்ஸும் ஈடன் கரன்சி இப்படி ஓன் பண்ணி நான் பார்த்தது இல்லை. முக்கியமாக கொல்கத்தா மேனேஜ்மெண்ட் வந்து ஃபிளாக்ஸ் ஆற்றி அலோவ் பண்ணிருக்காங்க. அதே வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் இங்கே நிறைய மேனேஜ்மெண்ட் வந்து சிஎஸ்கே ஃபிளாக்ஸே உள்ள அலோவ் பண்றது இல்ல. ஏன்னா சீசனை விட்டு வெளியே போயிருந்தாலும் இந்த ஒரு வின், இந்த ஒரு கிரௌட் சப்போர்ட் இதெல்லாம் பாக்குறப்ப நம்மள அப்படியே ஹீல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நம்ம மேட்சை பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நேற்று சிஎஸ்கே மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இது மூலியமா யாருக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு பார்த்தா நம்ம கேகேஆருக்கு தான். சிஎஸ்கே வந்து கேகேஆரோட பார்ட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பிளே ஆஃப் ரேஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு நேத்தோட தோல்வி மூலியமா. இதுக்கப்புறம் உள்ள போறது அப்படின்றது வந்து பயங்கர கஷ்டம். கேகேஆர் மட்டும் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து இருந்திருப்பாங்க, பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிற நிலைமையில. ஸோ நேற்று நம்ம சிஎஸ்கே கேகேஆர் சம்பவம் செஞ்சனால மற்ற டீம்ஸ் அந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியா வந்திருப்பாங்க. பிகாஸ் கேகேஆரோட சான்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றனால. கண்டிப்பா நம்மளோட நோக்கம் வந்து மிச்சம் இருக்க மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு தான். ஸோ மற்ற டீம்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு போக ஹெல்ப் பண்ணணும், இந்த டீம் பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஆட போறது இல்லை. நம்மளுக்கு தேவை அடுத்த இந்த மேட்சஸ்லாம் நம்மளோட பெஸ்ட்டை வந்து போட்டு அடுத்த வருஷத்துக்கு ஒரு நல்ல 11 வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். அந்த வகையில கேகேஆர் நடுவில் வந்து ஒரு அடி டம்முன்னு வாங்கிட்டாங்க. நல்ல அடி தான் இருக்கட்டும். பிகாஸ் இது கேகேஆர் தான் வந்து நம்ம சேப்பாக்ல நம்மளோட 103க்குலாம் வந்து ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிவெஞ்ச், குட்டி ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரியும். ஆல்சோ தலையோட லாஸ்ட் சீசனா இதே அப்படின்றதுக்கான ஆன்சருமே வந்து நேற்று தலை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து கொடுத்திருந்தாரு. தலை சொல்றத வச்சு பார்த்தா இன்னொரு டெஃபினெட்லி நாட் லோடிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கேஸ் அவர் டைரக்டா ஆன்சரை சொல்லி இதான் லாஸ்ட் சீசன், இது லாஸ்ட் சீசன் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இந்த சீசன் முடிஞ்சோடனே எனக்கு இன்னொரு 9-10 மாசம் வந்து இருக்கு, நான் வெறும் 2 மாசம் தான் வந்து ஒரு வருஷத்துல வந்து ஆடுறேன். இப்போ முடிஞ்சோடனே என்னோட ஃபிட்னஸ்ல நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அதாவது என்னோட பாடி வந்து இந்த ப்ரெஷர்லாம் வந்து தாங்குதா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை நான் முடிவு பண்ணணும். நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காரு. ஏன் ரிட்டையர் ஆகணும்? டீம் வந்து பக்காவா செட்டில் ஆயிட்டு இருக்கு. தலையுமே வந்து சும்மா இல்லை. நேற்று எவ்வளவு சென்சிபிள் ஆட முடியுமோ அப்படி ஆடி கொடுத்துட்டு போனாரு. விக்கெட்ஸ் இல்ல, ஸோ அப்படிதான் அந்த ஆடி இருந்திருக்கணும். அவர் பாட்டு டேக் ஆன் பண்றேன்னு ஃபர்ஸ்டே வந்து போய் விக்கெட் விட்டு இருந்தாருன்னா இன்னும் டஃபான சுச்சுவேஷன்ல சிஎஸ்கே மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு எந்த வந்து விக்கெட் போகாம பிடிச்சி வச்சு எப்ப தேவையோ அப்போ ஒரு 6 அடிச்சு கேமை வந்து சீல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தலை இன்னும் 2 வருஷத்துக்கு கூட ஆடலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. பட் அவர் சொன்ன மாதிரி அவரோட பாடியுமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். பாப்போம் தலா என்ன ஹாப்பி தான் இல்ல அவரோட டிசிஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை வராம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நேற்று மேட்ச்ல இருந்து சிஎஸ்கே என்னெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு, என்னெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்றத பத்தி பாடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சிஎஸ்கேக்கு சரியா இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். என்னெல்லாம் சரி பண்ணணும் பாக்குறப்ப கண்டிப்பா ஓப்பனிங் பேர் கிடைச்ச ஆகணும் கைஸ். பிகாஸ் நான் சொன்னேன் ஆயுஷ் மாத்ரே கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே தான் சிஎஸ்கே ட்ரை பண்ணியிருந்தாங்க. கான்வே அண்ட் மாத்ரே இதை வந்து உட்கார வச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆயுஷா இருக்கட்டும் கான்வேவா இருக்கட்டும் அவங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னு கூட நம்ம பார்க்க முடியல. 2 பேருமே வந்து டக்கு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிஎஸ்கே அடுத்த மேட்ச்க்கும் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நேற்று பிச்சு வந்து உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் வந்து பிக் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த ஃபெயிலியரை வச்சு சிஎஸ்கே மாற்றக்கூடாது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம் கைஸ். பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா தெரியுது. ஒரு இன்னிங்ஸ் வச்சு டிசைட் பண்ண முடியாது, கிளிக் ஆகும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் சிஎஸ்கே எதுவும் சொல்ல முடியாது, அவங்களுமே வந்து எல்லா மேட்சும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் ஆஷ்னாவோட ஸ்பாட்டு. எஸ், சிஎஸ்கே ஏன் நேற்று ஆஷ்னா வந்து ஆடினாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த டீம் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கோவப்படுவீங்க. பட் நேற்று ஆட வச்சது எல்லாமே வந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு ட்ரையல்ஸ் தான் கைஸ். பிகாஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து ஆஷ்னா வந்து ஆட வச்சிருப்பாங்க போல. பட் ஆஸ் யூஷுவல் ஆஷ் வந்து எஸ் பவர் பிளே காண்டி தான் அவரை வச்சிருக்கோம். பவர் பிளேல ஆஷ் வந்து நல்லா போட்டா மட்டும் நான் வந்து ஆடுறோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே இருக்காங்க போல. அதனால பவர் பிளே அகைன் கொடுத்து பார்த்தாங்க, செட் ஆகல. வெளியே டீசெண்டா வந்து பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர்கிட்ட அதான் வந்து முக்கியமா இருந்துச்சு. அதுக்கான தான் அவர் எடுத்துட்டு வந்தோம். பட் அது இல்லாதப்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஆல்சோ ஓகே பேட்டிங்ல அவரை ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க, ஜட்டுமா ஏதாவது ஆடுறாரா அப்படின்னு சொல்லி. பட் அதுலயும் ஆஷ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு.
எஸ் ஆஷ்னாவெல எல்லாத்துக்குமே வந்து மன்னிச்சிடுவேன். 10 கோடி வாங்கினது ஓகே, அவர் வந்து பவுலிங் சுமாரா பண்றாரு ஓகே, பேட்டிங்லயும் செட் ஆகல ஓகே. அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு பாருங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபேன்ஸ், அவங்க பிளேஸ் விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம். அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. அதை மட்டும் காலத்துக்கும் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என்னென்னமோ பண்ணானுங்க போன மேட்சுக்கு அப்புறம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல உங்களோட ஃபேவரட் ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி. ஸோ இந்த மேட்ச்ல இருந்து சிஎஸ்கே இந்த 2 ஸ்லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்ப நம்ம சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் வந்து கரெக்டா இருந்துச்சு இந்த மேட்ச்ல, என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஸ்ட்ரெயிட் அவே டெவால்ட் பிரேவிஸ். அவர் வந்த சுச்சுவேஷனை வந்து பார்க்கணும். பவர் பிளேலே 5 விக்கெட் விட்டாச்சு, இங்க இருந்து எப்படா மேட்ச் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கப்ப அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன ஒரு நாக்கு கைஸ். அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா வச்சு இது சும்மா கேமியோ மாதிரி வந்து ஆடிட்டு போகாம ஒரு நல்ல இன்னிங்ஸ். அந்த டெவால்ட் பிரேவிஸோட இன்னிங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கேமே வந்து நேற்று ஜெயிச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். எஸ் கைஸ், லாஸ்ட் மேட்ச்லயும் வந்து அந்த அம்பையரோட கேவலமான டிசிஷன் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு ஓவர் மிச்சம் வச்சு டெவால்ட் பிரேவிஸ் நம்மளுக்கு மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரு. பட் இட்ஸ் ஓகே, டெவால்ட் பிரேவிஸ் கிளியரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காரு, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி. என்ன ஸ்ட்ரைக்கிங் கைஸ், கிளியரா வந்து பால ஸ்ட்ரைக் பண்றாரு. அண்ட் ஃபீல்டிங் அவரோட பிரசன்ஸே வந்து சூப்பரா இருக்கு சிஎஸ்கேக்கு. அன்பிலீவபிள். சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்ல பயங்கரமா வந்து கலக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீப்ளேஸ்மெண்ட் பேசுறப்ப அடுத்த பாசிட்டிவ்க்கு வந்து போய் தானே ஆகணும். உர்வில் பட்டேல் என்ன கான்பிடன்ஸ் கைஸ், லைக் அவரோட டெபு மேட்சுக்கு அந்த டிஃபென்சிவ் ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, போனோடனே வந்து அடிதான். அதுவும் அந்த ஸ்லீவ் வந்து ஏத்தி விட்டு ஒரு மாதிரி ஒரு டெரர் பீஸா வந்து தெரியுறாரு. சிஎஸ்சி கிட்ட டாப் ஆர்டரே வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரோக் பிளேயர்ஸா தான் வந்து இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் வந்து இல்ல. ஆனா உர்வில் பட்டேல் இப்ப அதையுமே வந்து பிக்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. பவர் பிளேல இவர் அந்த நாக்கை வந்து ஆடல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஷெல்லுக்குள்ள போய் தான் அந்த இருந்திருப்போம். பட் உர்வில் பட்டேல் வந்து கேமை வந்து கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி விட்டாரு. கொஞ்சம் ரன்ஸை வந்து இப்படி தூக்கி விட்டனே விக்கெட்ஸ் போனாலும் நம்ம டெவால்ட் பிரேவிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எஸ், உர்வில் பட்டேல் இன்னொரு ப்ராமிசிங் ஸ்டார் மாதிரி தெரியுறாரு. எப்படி கைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து 2 நாளுக்குள்ள மேட்ச் ஆடி அந்த மேட்ச்ல ஒரு பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றாருன்னா இவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சூப்பரான பிளேயரா இருக்காரு கைஸ் உர்வில். அண்ட் ஆல்சோ டூபே ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறமா எல்லாருமே பயங்கர கோவத்துல இருந்தோம், அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து அகெயின் அவரோட நாக்கு இல்லைன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். தலையோட சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு கேமை வந்து செட் பண்ணி விட்டாரு. இப்ப டூபே கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து அந்த பழைய மாதிரி ஸ்பின்னர்ஸ் போய் டமால் டிமால் அடிக்கணும் தான். பட் இப்ப டூபே வந்து லைட்டா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. பட் இது வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ். இது வந்து ஓகே, டூபே வந்து இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். அண்ட் ஆல்சோ நூர் அகமது, இவரை பத்தி பேசாம எப்படி வீடியோ முடிக்க முடியும். நூர் அகமது எஸ் ஆஸ் யூஷுவல் அவருமே வந்து டாப் நாச்சா வந்து இருந்தாரு. பால் வந்து டர்னும் ஆச்சா இன்னைக்கு, அதனால வச்சு செஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லணும் கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸை. ஒரு 5-4 எடுத்திருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் நெவர்தலெஸ் சூப்பரான பவுலிங் நூர் அகமது கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் நம்ம கேகேஆர் அந்த ரன்ஸ்குள்ள கட்டுப்படுத்தினதே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை வந்து செஞ்சதுக்கு நூர் அகமது ஒரு பெரிய காரணம். சோ ஃபைனலி கடைசி 6 வருஷமா 5 வருஷமா நீங்க வந்து 180 வந்து சேஸ் பண்ணலடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா 180 டார்கெட் எடுத்துட்டு வர வச்சு சேஸ் பண்ணி சிஎஸ்கே வந்து முடிச்சு அந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு உடைச்சிருக்கோம். சோ அடுத்த வருஷத்துக்கு ஒரு நல்ல ஹோப்பை வந்து சிஎஸ்கே இந்த சீசன் முடிவுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க ஒரு சீசன் தப்பு பண்ணிட்டோம், அடுத்த வருஷத்துக்கு நாங்க ஒர்க் பண்றோம் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி டீம் வந்து செட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. சோ எஸ், இன்னும் 2 மேட்ச் இருக்கு, அதுலயும் வந்து கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஆடாம நம்ம டீம் எப்படி செட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு அப்படி ஆடினா நல்லா இருக்கும். இந்த மேட்ச் எப்படி ஆடணுமோ அப்படின்ற மாதிரி அப்படி ஜெயிச்சுட்டா இன்னும் பயங்கர ஹாப்பியா தான் இருக்கும். நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை பாக்குறேன். பை கைஸ்.